நாகதோஷ பரிகார தலங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் திருப்பாம்புரத்தை தரிசித்தாலே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த கோவில் மிக சிறந்த ராகுகேது பரிகார தலமாக விளங்குகிறது. இத்திருத்தலத்தில் உள்ள சிவபெருமானையும் அம்பிகையையும் ராகுகேதுவை வழிபடுவோர்களுக்கு பாவங்கள் நீங்க பெறும் என்றும் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் கூறப்படுகிறது. மற்ற திருக்கோவில்களில் இருப்பதை போல ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் இருவரும் ஏக சரீரமாக இருந்து அருள்பாலிப்பது இத்திருத்தலத்தின் மற்றொரு சிறப்பாகும். ஆதிசேஷன் உள்ளிட்ட நாகங்கள் வழிபட்ட கோவிலாதலால் இன்றும் இக்கோவிலின் உள்ளே பாம்புகள் நடமாட்டம் உள்ளதாக கூறுகிறார்கள். ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் திருப்பாம்புரம் கோவிலுக்குள் மல்லிகையின் மனமோ தாழம்பூவின் மனமோ வீசுவதாகவும் அச்சமயம் கோவிலுக்குள் பாம்புகள் எங்கேனும் உலாவிக் கொண்டிருக்கும் என்று கூறப்படுகிறது. இத்திருத்தலத்தில் பாம்புகள் யாரையும் கடிப்பதில்லை என்கிறார்கள். விஷம் தீண்டாபதி என்ற சிறப்பும் இத்திருத்தலத்திற்கு உள்ளது. மேலும் இத்திருத்தலத்தில் பாம்புகள் இறை அடியாராக உலவிக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சர்ப்பங்கள் பாவ விமோச்சனம் பெறும் பொருட்டு ஆலமர விழுதை நாராக கிழித்து அகத்திப்பூ மாலை தொடுத்து இறைவனுக்கு சாற்றி சிவனருள் பெற்ற தலம் என்பதால் இங்கே ஆலம் விழுதுகள் தரையை தொடுவதில்லை. அகத்திப்பூ பூப்பதில்லை. அகத்திப்பூ மொட்டு வந்தாலும் மலராது. அதோடு இன்று வரை இத்திருத்தலத்தில் பாம்புகள் யாரையும் தீண்டியதில்லை என்ற செய்திகள் அனைத்தும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆலயத்தில் மூலவரின் திருமேனையில் நல்ல பாம்பு பலமுறை மாலையாக கிடந்துள்ளது. கடந்த 21/3/2002 ஆண்டு வண்டார் பூங்குழலி அம்மன் மீது மாலையாக காட்சியளித்த 7.5 அடி நீளம் கொண்ட பாம்பு சட்டையானது இறைவன் சன்னதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 2002 ஆண்டு காலை வேளையில் அம்பாள் சன்னதிக்கு சிவாச்சாரியார் பூஜை செய்ய சென்றபொழுது 7.5 அடி நீளமுள்ள பாம்பு தனது சட்டையை அம்பாள் திருமேனி மீது திருமாலையாக அணிவித்திருப்பதை கண்டார். அந்த சட்டையை நினைவு சின்னமாக பிரேம் செய்து சுவாமி சன்னதியில் வைத்துள்ளனர்.